இப்போ ரெண்டாவது இந்த கோமாளி கூட்டம் ஒன்று, விஜய் ஒருத்தன் வந்திருக்கிறான். இவன் என்ன சொல்கிறான், அவன் 1000 கொடுக்குறாங்கிறான், இவன் 2000 கொடுக்குறாங்கிறான், இப்போ இவன் வந்து 2500 கொடுக்குறான்றான். நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு வீடு வந்து விபச்சாரம் பண்ணுறேன்னு போர்டு வச்சுருங்கடா நீங்கள், ஓகேங்களா? அது எப்படி பாம்பேயில் ரெட் லைட் ஏரியா இருக்குதோ அது மாதிரி நாங்கள் வந்து அரசியல் விபச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போங்க. எவனாச்சும் வந்து நான் மக்களுக்கு தரமான கல்வியை கொடுப்பேன், தூய குடிநீர் கொடுப்பேன், புரியுதுங்களா, தற்சார்பு பொருளாதாரத்தை கொடுப்பேன், அதை கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ்கிற உரிமையோடு வாழக்கூடிய மக்களுக்கு தரத்தை உயர்த்தணும் எந்த நாயும் சொல்கிறது கிடையாது. இதை சொல்லக்கூடிய ஒரே துணியும் செந்தமிழ் சீமானுக்கு தான் உண்டு. இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில் மக்கள் எல்லாரையும் பார்த்து வெறுப்படைஞ்சதுனால இன்றைக்கி 15 ஆண்டு காலம் வந்து சீமானவர்கள் கத்தும் போது மக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறது நல்லது தான். உண்மையிலே யோசனை பண்ணுங்கள், ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணுங்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. உங்களுடைய ஓட்டு இந்த நாட்டின் எழுத்தையே மாற்றக்கூடியது. அந்த ஓட்டு நல்லவர்களாக பார்த்து போடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த முறை மக்கள் மாற்றி வாக்களிப்பாங்க.